அடுத்து வந்து என்விரான்மெண்ட். இப்போ என்விரான்மெண்ட் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்னா சேம் நம்ம வந்து ஸ்டாட்டிக்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஸ்டாட்டிக்கில் நம்ம எப்படின்னா வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் நான் வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான் ஃபாலோ பண்ணேன். புக்ஸில் என்னென்ன இருக்கோ, ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ், எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும், பிரமிட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே ஸ்டாட்டிக்காக நீங்கள் கவர் பண்ணி வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸில் என்விரான்மெண்ட்க்கு என்ன மாதிரி இருக்குன்னா கரண்டாக இருக்கிற எல்லா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், எல்லா கன்வென்ஷன்ஸும் ஸ்டார்டிங் அந்த UNFCCC, CBD, அதுக்கப்புறம் டெசர்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன கன்வென்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்துக்குமே வந்து ரீசெண்டாக கடைசி வரைக்கும் என்னென்ன கன்வென்ஷன் இருக்கோ எல்லா கன்வென்ஷனும் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எங்களுக்கு கன்வென்ஷன் கேட்டிருந்தாங்க, இந்த வாட்டி வந்து கிகாலி அமெண்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக, கிளைமேட் ரிலேட்டடாக அந்த சிஓபியில் என்னென்ன சிஓபி இது வரைக்கும் கடைசி வரைக்கும் நடந்திருக்கு, 29 இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதில் என்னென்ன இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு இதுக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு லைனாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கு என்னென்ன கன்வென்ஷன் இருக்குது, கிளைமேட் ரிலேட்டடாக என்னென்ன கன்வென்ஷன் இருக்குது, டெசர்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன கன்வென்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ பேர்ட்ஸ்லாம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்குலாம் நிறைய கன்வென்ஷன் இருக்கும். அப்போ வந்து இப்போ சைட்ஸ் இதெல்லாமே பேர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்துடும். இது அனிமல்ஸ், வைல்ட் லைஃப்க்கு என்னென்ன கன்வென்ஷன் இருக்குது, ஒன்னொன்னுக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, அண்ட் இது எல்லாத்துக்குமே வருஷம் இப்போ சைட்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, IUCN எப்போ ஃபார்ம் பண்ணாங்க,